டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய மாநிலங்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள்ல துவங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டமா இருக்கட்டும், தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தையும் குறிப்பாக இந்த முறை தேர்தலில் நேரடியாக பாஜகவோ எதிர்கட்சிகளோ சந்திப்பதற்கு இல்லாமல் தேர்தல் ஆணையம் மூலமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சதி இதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை விமர்சனமாக பேசி இருக்கிறார். இதான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கும் பாஜக, முதல்வர் ஸ்டாலின் பேச்சு இது தேர்தல் வியூகமாகவா அல்லது அவசிய எதிர்ப்பா? இது சார்ந்த நம்ம விவாதிக்க இருக்கிறோம். 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு சாரநாத், அரசியல் விமர்சகர் வெங்கடேசன், பத்திரிகையாளர் KKR ஆதித்தன், மூவரை வரவேற்கிறேன். முதலாவதா முதலமைச்சருடைய இந்த பேச்சை என்னென்ன விஷயங்களை பேசி இருக்கிறார் அப்படிங்கிற வடிவத்தை திரு ஆதித்தன் சட்ட முதல் சுற்றுல கேட்க விரும்புறேன். அதாவது இந்த சிறப்பு தேர்தல் திருத்த முறை இவ்வளோ அவசரப்பட்டு ஏன் பண்ணுறாங்க? அதாவது பருவமழை இருக்கிறது, தேர்தல் வர இருக்கிறது, அந்த நேரத்தில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறத நோக்கத்தை காரணத்தை இப்போ பண்ணும்போது பார்த்தா அது தமிழ்நாட்டில் அவங்க மத்திய அரசு, அந்த பாரதிய ஜனதா அரசு எப்படியாவது அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்சிக்கு வர பார்க்குது. அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வர பார்க்க சொல்லலை, அவர் 2 பேரும் சேர்ந்து ஆட்சிக்கு வர பார்க்குறாங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிற கருத்தை தான் சொல்றாரு. மற்றபடி அவர் அந்த வாக்குச்சாவடியில பயிற்சி எப்படி பண்ணணும் அதுதான் பாதி இது அவங்க தொண்டர்களுக்கு விளக்கியிருக்காரு. அதை ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றி பண்ணணும் அங்க பண்றாரு. பொதுவாக இந்த இது குறிப்பா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போக்கு அதான் திமுக அதை கருதி அதன் அடிப்படையில நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே இன்னைக்கு மீட்டிங்ல கூட ஏற்கனவே அவங்க ஒரு கேம்பெயின் தலைப்பு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அடுத்தது தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன். இன்னைக்கு என்ன சொல்லிக்காரு, தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு இருக்காரு. போட்டு என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி பெறுவாங்க, அந்த கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் மத்திய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா இது ஆக்சுவலா இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவை எதிர்த்துட்டு இருந்த சூழல்ல இந்த முறை தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத பாஜகவோட டைரக்டா கனெக்ட் பண்ணி முதலமைச்சர் பேசுறாரு. இல்ல, அது ஏற்கனவே வழிகாட்டிட்டு போயிட்டாரு ராகுல் காந்தி. பீகார்ல ஓட்சோரி இதை பிரச்சாரம் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சாரமா பெரிய அளவுல பண்ணிட்டாரு ராகுல் காந்தி. ஸோ அவங்க பீகார்ல இப்போ 6% ஓட்டுகள் குறைஞ்சு போச்சு இந்த தேர்தல் வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு. ஸோ அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரி பண்ணலாம். ஒரு 50 லட்சம் ஓட்டு டிலீட் பண்ணிட்டான்னு வைங்களேன், இறந்தவர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, அப்போ இவங்களுடைய வாக்குப்பதிவு சதவீதம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற குறையும். ஒருவேளை இவங்களுக்கும் எதிர்கட்சி குறையும். நீக்கிறது இதெல்லாமே டைரக்டா இப்போ ஞானேஷ்குமார் தலைவரா இருக்கிறாரு, தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கிறாருன்னா, ஆனா இதெல்லாம் செயல்பாட்டுல கொண்டு வர்றது மாநில அரசுடைய பணியாளர்கள். இது நமக்கு தெரிஞ்சது. இதுதானே பாஜக தலைவர் போன்றோர்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது. நம்ம 2025 ஜனவரியில கூட தேர்தல் ஆணையம் இதைத்தான் பண்ணிருக்கு. ஆனா இந்த தடவை இப்ப கூட மாநில அரசு ஊழியர் ஒரு 75,000 பேர் பணிக்கு கேட்கறாங்க. இவங்க தான் பண்ண போறாங்க. இப்ப இவங்க யாருக்கு ஆதரவா இருப்பாங்க? பொதுவா அரசு ஊழியர்கள். அதனால இவங்களுக்கு ஆதரவா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எப்பவுமே திமுக ஆட்சி நடக்கும் போல அரசு ஊழியர் ஆதரவு திமுக தான் இருக்கும். அதிமுக ஆட்சியில் கூட அப்படி இருக்காது. அதனால அவங்க அது பயப்பட தேவையில்லை. ஒண்ணு இருந்தாலும் இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் மாத்துறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொன்றும் மத்திய அரசு எந்த முன்னெடுப்பு வந்தாலும் இதை அப்படி மாத்துவாங்க. ஏன்னா இத்தனைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய நிகழ்ச்சியை நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது. உச்ச நீதிமன்றத்துடைய அனுமதி அதில் இருக்குது, தடை விதிக்கல. அப்படி இருந்தோம் இவங்க அதை பண்ணும்போது, ஏன்னா அதை தேர்தல் கமிஷனை மத்திய அரசையும் ஒன்னா பிஜேபி அரசையும் ஈக்குவல் பண்ணி இதை ஒரு அரசியல் மாதிரி அமைப்பு மாதிரி மாத்துறதுக்காக மாத்தி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இது இவங்க பண்ணித்தான் ஆகணும், இவங்க ஒத்துழைப்பு கொடுத்தும் ஆகணும் தேர்தல் ஆணையத்துக்கு. அது யாரும் இவங்களும் மறுக்க முடியாது. அதனால இவங்க பண்ணிதான். இத்தனைக்கும் வாக்குச்சாவடிகள்ல இன்னைக்கு
தேர்தல் திருத்தம், அந்த வாக்குச்சாவடி நீக்குதல் எல்லாத்துக்கும் முன்னணி நிற்கிற யாரு? தமிழ்நாட்டிலே பூத் கமிட்டியில ட்ரைனிங் பண்ண நம்பர் 1 கட்சினா திமுக தான். ஆளுங்கட்சியில இருந்து அவங்க தான். மற்ற கட்சியெல்லாம் 2வது தான். ஏடிஎம்கே 2வது இருக்கிற மற்ற கட்சியெல்லாம் உள்ளே போகாது. இன்னும் பூத் கமிட்டி மெம்பரே போட முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. அப்போ அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரம் அந்த அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்தி அவங்க ஒரு ஆதரவு திரட்டுக்கு பயன்படுத்துறாங்க. திரு சாரநாத், முதலமைச்சருடைய அந்த ஆதங்கம் இல்லைன்னா தீவிரமான பேச்சு ஏன் இந்த எஸ்ஐஆர் மேல வரணும்? எஸ்ஐஆர்ங்கிறது மாநில அரசு பணியாளர்கள் தான் மேற்கொள்ள போறாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டை ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு மேல வைக்கணும்? இல்ல, இது நீங்க ஆதங்கம் அப்படின்றத விட இது ஒரு போர் பிரகடனமாகத்தான் நம்ம சொல்லணும். ஏன் போர்? ஏன் அந்த கடினமான வார்த்தை? கடினமான வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு பீகாரில் என்ன நடந்திருக்கிறது, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊதுகுழலாக தேர்தல் கமிஷன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வேற யாரும் சொல்ல வேணாம், உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. நீங்க ஏன் அந்த லிஸ்ட கூட வெளியிடுறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்கன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பின்பாகத்தான் தேர்தல் கமிஷன் அதற்கே தயாராக வந்திருக்கு. நீங்க தேர்தல் கமிஷன் ஒரு அட்டானமஸ், ஒரு தன்னிச்சையான உறுப்பு என்று அரசியலமைப்பு சட்டத்துல பல நாடுகள்ல, எந்த நாடுகள்லயும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஒரே ஒரு அப்படி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனா ஏதாவது ஒரு கட்சி அஃபிடவிட்ட, தேசிய கட்சி அஃபிடவிட் சப்மிட் பண்ணியிருக்காங்களா? பீகார்ல நடந்த ஓட் சோரியா இருக்கட்டும், இல்ல நீக்கப்பட்டது தொடர்பாக அஃபிடவிட் சப்மிட் பண்ணியிருக்காங்களா? அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும்னு தேர்தல் கமிஷன் கேக்குது. ஆனா தேர்தல் கமிஷனும் கேக்குது, நீதிமன்றமும் கேக்குது. தேர்தல் கமிஷன்ல சப்மிட் பண்ணல. நீதிமன்றம் நீங்க ஏன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணலாம் கேட்கல. தேர்தல் கமிஷன் தான் ராகுல் காந்தி அவர்களை நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லுது. இது எதுனா ஒரு அடிப்படை நியாயம் இருக்காது. தேர்தல் கமிஷன் ஒரு நீதிமன்றமா? தேர்தல் கமிஷன் ஒரு அரசு உறுப்பு, தன்னிச்சையான உறுப்பு. அது தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி செய்யணும்? ஒரு குளறுபடி இருக்கு, ஒரு பிழை இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல்ல ஒரே வீட்டுல 80 வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையா பொய்யான்னு தான் சொல்லணும். இல்ல நீங்க அதுக்கெல்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க என்று சொன்னால், இது எதற்காக என்று சொன்னால், நாம ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நாம அரசு கிடையாது. யாரு? ராகுல் காந்தி அரசு கிடையாது. மகாராஷ்டிரா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான். அவர் அரசு உறுப்புகளை கட்டுப்படுத்துவர் கிடையாது. அப்ப அதுல எதனா ஒரு சின்ன சப்மிட் பண்றதுக்கு அரசு தான் சப்மிட் பண்ணுவாங்க. அரசு செய்ய வேண்டிய வேலை, அரசு செய்ய வேண்டிய அபிடவிட். அது நாம செய்யற வேலை இல்லைங்க. மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும். இது பங்கேற்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் பொறுப்பு. யாரெல்லாம் குற்றம் வாக்காளர் வரிசையை உண்டாக்குறதுக்கு கட்சிகளை அதுல இருக்கிற நிறை குறைகளை தான் பார்க்க முடியுமே வழிய அவர்கள் அதில் எந்த தீர்மானமும் பண்ண முடியாது. பண்ணக்கூடியது தேர்தல் கமிஷன் மட்டும்தான். தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷனர் என்கிற அந்த நியமன முறையை முதல்ல இன்றைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒழுங்கா கடைபிடிக்குதா? தேர்தல் கமிஷனரை யார் நியமிக்கணும்? ஒரு குற்றம் இல்லங்க நீங்க அதாவது இது தன்னிச்சையான உறுப்புன்னு ஒத்துக்கிட்டா, நான் டவுட்ஸ் மட்டும் கேட்டேன். ஒரு அரசு தான் சப்மிட் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களாவது அப்போ அதை அஃபிடவிட் சப்மிட் பண்ணிருக்கலாம்ல. எங்க தவறு நடந்திருக்கு, மாதேபுரால தவறு நடந்திருக்கு அப்படின்னு பிபிடி போட்டு காட்டுறாங்க. ஆனா நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்க கர்நாடக அரசு கொண்டு போய் அவங்களாவது அஃபிடவிட் சப்மிட் பண்ணாங்களா? இத மாநில அளவுல உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையர் என்பதை மாநில அரசு நியமிக்குது. ஆனா சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு மாநில அளவில் தேர்தல் ஆணையரை தேர்தல் கமிஷன் தான் நியமிக்குது. அப்படி இருக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் தான் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய தேர்தல் கமிஷன் தான் நான் சொல்றேன். அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கிறது. அங்கதான் இந்த சிக்கல் எல்லாம் வருது. அப்போ எந்த மாநில அரசுகளும் தங்கள் தொகுதியில இல்ல தங்கள் மாநிலத்துக்குள்ள பிரச்சனை இருந்தா அந்த அரசு என்ன பண்ண முடியாது? அஃபிடவிட் சப்மிட் பண்ண முடியாது, குறைகளை தான் சொல்ல முடியும். இப்படி இருக்குன்றதான் சொல்ல முடியும். ஆனால் அது அரசியலுங்கிறாங்க. அது அரசியல்னு சொல்லிட்டா, அதாவதுங்க பீகார் தேர்தல் வருவதற்கு சரியாக 4 மாதங்களுக்கு முன்பாகத்தான் உங்களுக்கு இப்போ இந்த வாக்காளர் திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்மான்னு உச்ச நீதிமன்றம் கேட்டதற்கு பின்பு இப்ப தமிழ்நாட்டில் கொஞ்ச காலம் முன்னாடியே தடை கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல, செய்யக்கூடாது, இது தவறு. நீதிமன்றம் கேள்வியை கேட்டுச்சு. அதாவது வாக்காளர் இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தானே இப்போ 12 மாநிலங்களுக்கும் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐஆர் என்பது ஆஸ் அ கான்செப்ட், கோட்பாட்டின் அளவுல அது சரியானது. ஆனால் அதை எப்ப செய்யணும்?
தேர்தல் வருவதற்கு 2 ஆண்டு. இதுக்கு அனுமதி பெற்றிருக்காங்களா? உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கா? எதுக்கு? இப்போ இந்த தேர்தல் வருவதற்கு 6 மாதங்கள் இருக்கிறது. தடை இல்ல. தடை இல்ல. ஏன் தடை இல்லைன்னா அது தேர்தல் கமிஷனுடைய பணி. ஆனால் அந்த பணியை செய்யறதுல இங்க இடையூறுகள் இருக்கு. அந்த பணியை செய்வதுல முறையாக இருக்க வேண்டும், பாரபட்சமின்றி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இதுல இது நீதி. அந்த நீதிக்கு மாறாக செய்யும் பொழுது தமிழ்நாட்டுல எழுப்பப்படுகிற போர்க்குரல் தான் இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுக்க நடக்குது. ராஷ்டிரிய ஜனதா தளினுடைய தலைவர் பெரியாரின் கோட்பாட்டின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் சொன்னாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே அதனுடைய பொறுப்பு அதிகாரியா இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராரு? அத சொல்லுங்க. யாருடைய கட்டுப்பாடு? தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராரு. சார், அவங்க தானே கண்காணிக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தலைமைச் செயலாளருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. தலைமைச் செயலாளர் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. தேர்தல் நடைமுறைன்னு வந்துவிட்டால் தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் வர முடியும். அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் தான் செயல்பட முடியும். தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் கமிஷன் தான் எல்லாரையும் நியமிக்கலாம், மாற்றலாம். இது சட்ட நடைமுறை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் வாக்காளர்களை நீக்குவதற்குமான ஒரு சில வழிமுறைகளை தேர்தல் கமிஷன் கொண்டு செய்யுது. அப்ப எப்படி செய்யணும்? அதை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதற்கான வழிமுறைகளை வெளியிடும். எந்த விதமான வழிமுறைகளையும் வெளியிடாமல் தேர்தல் நடக்கிற எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் அல்லது தங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு ஏற்றவாறு உடனடியாக அதை செய்து எப்படியெல்லாம் இதில் சீர்குலைவு செய்ய முடியுமோ செய்யறாங்க. தமிழ்நாட்டுல அதிமுக அதை உடனே வரவேற்கிறாங்க, திமுக அதை எதிர்க்கிறார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக விளங்கி கொண்டிருக்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று எதுவுமே இருக்க முடியாது. அப்போ இது ஒவ்வொரு மாநில அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படும் என்று சொன்னால் அந்த மாநிலங்களை சீர்குலைப்பதற்காக செய்யப்படுகிற வெளிப்படையான வேலை என்று நாம சொல்ல முடியும். இன்னொன்னு, இதில் உச்ச நீதிமன்றம் ஏன் தலையிடவில்லை அல்லது உச்ச நீதிமன்றம் ஏன் தடை கொடுத்திருப்பாங்க? இல்ல தவறுன்றது இல்லைங்க. அதாவது என்னன்னா, காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டியது. ஆனால் அந்த சட்ட ஒழுங்கில் அத்துமீறல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அத்துமீறல் தான் நீதிமன்றம் சுட்டி காட்டும். நீ சட்ட ஒழுங்கு காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போவாதன்னு சொல்லாது. ஆகையினால நீதிமன்றம் நீங்க எஸ்ஐஆர் கொண்டு வருவதை பற்றி தவறில்ல, ஆனால் அதை முறையாக செய்ய வேண்டும். அதை நியதிக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் வெங்கடேஷ். நீங்க தேர்தல் வருகிறது அப்படின்னா 4 மாதங்களுக்கு முன்பு, 6 மாதங்களுக்கு முன்பு அந்த நேரத்துல எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுதான் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜனவரி 9ஆம் தேதி இறுதி பட்டியலை வெளியிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு நாங்க அதுல கரெக்ஷன்ஸ் மேட் பண்றதோ இல்லைன்னா அப்பீல் போறதோ எங்களுக்கு சிரமமா இருக்கும். இங்கதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு இது தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையன்றது எல்லாருக்கும் பொதுவாக தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு ஞானேஷ்குமார் சொல்றேன், அவர் ஞானேஷ்குமார் அவர்கள் தலைவரா இருக்காரு. இது நீங்க எல்லாம் ஒரு கட்டமைப்பு எப்படி இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் டிசைன் பண்றாங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடத்துற மாதிரி ஒரு கட்டமைப்பை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறாங்க. அது மிக மிக தவறு. பாரதிய ஜனதா கட்சி எப்படி காங்கிரஸ் ஒரு கட்சியாக இருக்கிறதோ அதுவும் ஒரு கட்சி, சரிங்களா? இதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். 2வது, நீங்க அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க சார்நாத் சார்ட்ட, இதுக்கெல்லாம் ஏன் நீதிமன்றம் தடை விதிக்கல? அதுக்கு பதில் இல்லை அவர்கிட்ட. அதுக்கு பதில் இல்லை. 2019ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்கிறப்ப திமுக இங்க டெபாசிட் இழக்கிறாங்க. அப்ப புதிய வாக்காளர் திருத்த பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக வழக்கு தொடர்ந்தா இல்லையா? அன்றைக்கு கசக்குதா? அன்றைக்கு இனிக்குது அவர்களுக்கு, இன்றைக்கு கசக்குறது. இன்னைக்கு நேற்று இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களா? சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து 1952 இதுவரையும் நேரு ஆண்ட காலம் வரை 10 ஆண்டுகளும் 10 வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி. அப்பெல்லாம் இந்த மாதிரி சர்ச்சைகள் எதுவுமே வரல. 2வது, ஐயா நெருங்கும் போது செய்யறதுலதான் சொல்றேன். ஐயா சொன்னதுல ஒரு இதுல மாறுபடுறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் மாவட்ட ஆட்சியர் இந்திய தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல வருவார். தேர்தல் இப்ப எஸ்ஐஆர் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் தமிழக அரசினுடைய அரசு பணியாளர்கள் தான் செய்யறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி, கலெக்டர், சப் கலெக்டர், இவங்க எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. நீங்க தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் அவங்க தலைமை தேர்தல் கண்ட்ரோல்ல போவாங்க. இப்ப எஸ்ஐஆர் பண்றது தேர்தல் நடத்துவதற்காக புதிய வாக்காளர் திருத்த பட்டியலை எஸ்ஐஆர் மேற்கொள்றாங்க.
இது வந்து நம்ம தமிழ்நாடுக்கு மட்டுமே எடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருந்து தயவுசு அதுல இருந்து வெளியில வாங்க. 12 மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுற மாநிலம் சேர்த்துதான் புதிய வாக்காளர் திருத்த பட்டியலை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இங்க எப்படி நான் இதை எடுத்துக்கிறேன்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை சேர்ந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கள் மேல் இருக்கிற தவறுகளை மடைமாற்று செய்வதற்காக டீலிமிட்டேஷனு, டிமானிட்டேஷனு, எஸ்ஐஆர், இது நம்ம என்சிஆர், சிஏ அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நாங்க எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க. மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க, எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. மம்தா பானர்ஜி வந்து பங்களாதேஷை சேர்ந்த அவங்க ஓட்டு போயிடுமே, அந்த வந்தேரிகளோட ஓட்டு போயிடுமென்றதை அது உள்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு. வந்தேரிகளாக நம்ம நாட்டினுடைய குடிமக்களாக போலியா பதிவு பண்ணவர்களை நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றுவோம். அது எல்லாருடைய இந்திய குடிமகனோட கடமைங்க. இன்றைக்கு வந்து நெல் கொள்முதல் 20 லட்சம் டன் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து வீணா போயிருக்கின்றது பொது வழியில வருது. அது இங்க இருக்க மீடியாக்கள் பேசல. இங்க ராம்சாருடைய சதுப்பு நில காடுகள்ல ராம்சாருடைய அறிவுறுத்தல் படி 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேசிய தீர்ப்பு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்குறது எதிர்த்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவல்ல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பில்டிங் கடுக்க சதுப்பு நில காடுகள்ல அனுமதி தமிழக அரசு கொடுத்திருக்கு. அது பொது வழியில மிகப்பெரிய பூமா கொண்டு வரதுக்கு அது ஹைலைட் ஆகக்கூடாதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் செயல்படுகிறாரு. இங்க இருக்கக்கூடிய மழையில இன்றைக்கு மழைநீர் வடிகால் கால்வாய் நாங்க போட்டுட்டே இருக்கிறோம், இன்னும் போடுவோம், இன்னும் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு காமெடியை நோக்கி நகர்ற மாதிரி இன்னைக்கு மழைநீர் கால்வாய் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலன்றது மக்கள் எல்லாம் கொதிச்சு செய்திருக்காங்க. வேலூர் மிதக்குது, மதுரை மிதக்குது, திருநெல்வேலி மிதக்குது. அதை பற்றி பொது வழியில் மக்கள் சிந்திக்காமல் இருப்பதற்காக மடை மாற்று இருக்கு, திசை மாற்று உடனே அதுவே பிடிச்சுப்பாங்க. என்னமோ தமிழ்நாடு மட்டும் பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ எஸ்ஐஆர் தொடர்பாக இங்க வரும்போது இல்ல, பீகார்ல வரும்போதே பேசிட்டு இருக்காங்கல்ல. நான் இப்பயே சொல்றேன், உங்களோட இதுக்கே வரேன். இதே வந்து கொளத்தூர் தொகுதியில மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு தொகுதியில 13,000 வாக்காளர்கள், அதாவது 9,000 வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க என்ற கேள்வி எங்களுடைய மாநில தலைவர் நாயனார் நாகன் எழுப்பியிருக்காரு. வெறும் 137 ஓட்டுல டி.நகர் சத்யா அவர்கள் ஏடிஎம்கேல தோத்தாரு. அந்த இடத்துல 13,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை பத்தி திமுக இன்றைக்கு வரையும் வாயை திறக்கல. அது கூட்டணி கட்சியில் இன்றைக்கு வரையும் வாயை திறக்கல. ஓச்சோரின்னு சொல்றீங்களே, இந்த ஓச்சோரிக்கு பதில் சொல்லுங்க. இங்கேயும் நடந்திருக்க விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லலாம். இதையும் நம்ம முன் வைக்கிறோம்ல, இதையும் பொது வழியில வைக்கிறோம். திமுகவை சேர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்களுடைய தொகுதியில கொளத்தூர் தொகுதியில 9,000 வாக்குகளை நாங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கல ஒரு திமுக காரர் சொல்லியிருக்காரா? டி.நகர்ல 13,000 வாக்காளர்கள் நீக்கல அப்படின்னு யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நாங்க பொது வழியில வைக்கிறோம். எப்படி வந்து மழைநீர் நடுவார் கால்வாய்ல மக்கள் எல்லாம் அவதி விடுறதை மடைமாட்டு பண்றார்களோ, இன்னைக்கு நெல் கொள்முதல மிகப்பெரிய தோல்வியை கண்டு மத்திய அரசு அனுமதித்தரலன்னு பொய்யான பரப்புரை மக்களிடம் சென்று அது எடுபடாமல் போய் இன்றைக்கு மத்திய குழு வந்த பிறகு நீ வாய்மூடி மௌனமா இருந்து விவசாயிகள் வந்து தன்னுடைய மௌனத்தை கலைத்து வெளியில வந்து கண்ணீர் தீபாவளியா கொண்டாடுறான்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்தில் போகலன்னா இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்க நடத்துற எல்லா குளறுபடி வேலைகளுக்கு மத்திய அரசை பிடித்துக் கொண்டு போவீங்க, இல்ல கவர்னரை பிடிச்சுவீங்க. ஒண்ணு மத்திய அரசின் பிடிச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடுவீங்க, இல்ல கவர்னரை பிடிச்சு கொண்டு கவர்னர் பின்னாடி ஓடுவீங்க. தவிர ஆக்கப்பூர்வமான பணிகள் இந்த மழைநீருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப முன்னாடியே மழை வடகிழக்கு பருவமழை உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் இல்ல, நான் ஒரே முடிச்சிடுறேன். வடகிழக்கு பருவமழை நாங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி உடனே ஸ்டார்ட் ஆகி உடனே மழை பெஞ்சா உடனே நெல்லெல்லாம் முளைச்சு வச்சிருந்தாரு. 10 கோடி ரூபாய் செலவில் மழையை வந்து கணக்கிடுறதுக்காக நாங்கள் வந்து கருவிகளை வாங்கி பொறுத்திருக்கிறோம். சட்டசபையில அமைச்சர் தியாகராஜன் அமைச்சாரு. அந்த 10 கோடி ரூபாய் எங்க? அந்த கருவிகள் எங்க? கேள்வி கேட்போம்ல. அது எதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அவங்க. சோ ஆதித்யன் சார், இங்க திசை மாற்றம் செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னா கூட, ஒரு எஸ்ஐஆர் அமைக்கிறது நடத்துறதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய அநீதிகளுடைய பட்டியல்ல முதலமைச்சர் இணைக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இப்போ இந்த எஸ்ஐஆர் வரும்போது அவர் சொன்னாரு, மம்தா பானர்ஜியில வந்து பங்களாதேஷ்காரங்களை கண்டுபிடிச்சு நீக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த வெளிமாநில தொழிலாளர் குறிப்பா பீகார்காரங்க அதிகம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, அப்பா அம்மா எங்க இருக்காங்க, அவங்க இல்லைன்னா இப்ப வெளிநாட்டுக்காரன் அனுப்பிடும். பீகாருக்கு அப்படி கிடையாது. இந்தியக்காரன் தானே, அங்கே இருந்தானே இங்க உடனே கொடுத்துருவோம். அப்போ இன்னைக்கு அவரு பீகார்ல தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காரு, பீகார்காரங்க ஒரு 3 கோடி பேர் வெளிமாநிலத்துக்கு போயிருக்கான். கணக்கு இல்லாம மொத்தம் 5 கோடி பேரு. அவங்க எல்லாம் ஷார்ட் பூஜைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அடுத்த வருஷமாவது ஓட்டு போட்டுட்டு போங்கப்பான்னு சொல்றாரு. அப்படியே வந்து ஒரு 1 கோடி பேர் இப்போ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. 1 கோடி வெளிமாநில தொழிலாளருக்கு வந்து ஓட்டுரிமை வாங்கி விட்டால்
அப்ப அந்த 1 கோடி தமிழ்நாட்டுக்காரருடைய பேர்ல 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? இல்ல அவரு சொல்றாரு, அவங்க இங்க உள்ளவங்க 1 கோடி சொல்றாங்க, 6.5 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அப்படியே வெளிமாநிலத்தோட ஓட்டு வாங்கிவிட்டா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? வெளிமாநில ஏற்கனவே நமக்கு தெரியும். சென்னையில பாரிமுனையில போய் பாருங்க, அது நம்ம குஜராத், மினி குஜராத். அது அங்க நமக்கு ஓட்டு அவ்வளவு கிடைக்குதா? இல்ல. அப்ப அதைத்தான் அவங்க பயப்படுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய தனி இது வந்து வட மாநிலத்துல வெளிமாநிலத்துல இருந்து வந்து இங்க வரக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல தான் ஆமா இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அச்சமா? ஆமா அப்படி ஒரு அச்சம் இருக்கு. எதனால? அவங்க தேஜஸ்வி பீகார்ல லல்லு கொச்சியோட இவங்க கூட்டணி போட்டு ஒருவேளை அப்படியோட நான் அவங்க என்ன ஆதரவு கேக்குறேன்னா, படம் பீகார்ல இருந்து வரக்கூடியவங்க நிதிஷ்குமாருக்கு வாக்களிப்பாங்க, தேஜஸ்வி யாதவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா இங்க வந்தா திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற அச்சமா? ஆமா வெளிமாநிலவங்களை நீங்க பொதுவாகவே வெளிமாநில தொழிலாளர்களோ வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களோ இங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் தேசிய கட்சிகளுக்கு ஆதரிக்காங்க. கரெக்டா? அதுல வந்து பிஜேபிக்கு தான் பெரும்பாலும் ஆதரவு இருக்குது அவங்களுக்கு. அது பல இடங்கள்ல பார்த்தா நமக்கு தெரியுது. அந்த அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்கு. திமுக மட்டும் இல்லாம மத்த கட்சிகளுக்கும் இருக்கு. எதனால ஏடிஎம்கே வெளிப்படையா பாஜக? சொல்லல. நீங்க தேசிய கட்சின்னு சொல்லும் போது காங்கிரஸும் இருக்கு, பாஜகவும் இருக்கு. ஏன் பாஜகவுக்கு வெளிமாநில தொழிலாளர்களுடைய வாக்கு போகும் சொல்றீங்க? இல்ல காங்கிரஸ் தான் இப்போ இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எடுத்தா பெரும்பாலான மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி பிஜேபி தானே. அப்போ காங்கிரஸ் இப்ப பழைய ஆதரவு இல்லை. இப்பதான் ராகுல் காந்தி எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு. அவர் நல்ல முயற்சியெல்லாம் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா ஓட்டா மாறல அவருக்கு. அப்ப அதே சமயம் பிஜேபியோட ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டை வாங்குறாங்க, ஸ்ட்ராங் பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க. அந்த கணக்குல நான் சொல்றேன். அதனால பிஜேபிக்கு தான் அவங்களுக்கு அந்த பிஜேபி சார்பு நிலை உள்ள கட்சிகளுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க எதிர்கட்சிகள். அது வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த தேர்தல் ஆணையம் நடத்துறதெல்லாம் வந்து அது ஒரு வழக்கமா நடத்தாகட்டும். இப்போ சேருங்கிறது அவர் கரெக்டா 20 வருஷத்துக்கு பிறகு நடத்து தமிழ்நாட்டுல. அப்ப அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும். அதை அந்த சிறப்பு திருத்த முகாம். ஆனா இவங்க வந்து அது இப்போ நடத்தாங்க, தேர்தலுக்கு பிறகு நடத்துங்கிறாங்க. ஏன் தேர்தலுக்கு பிறகு நடத்தினா தெரிஞ்சிடும். அப்போ அவங்க இவங்களுடைய இப்ப எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை தடுக்க முடியாதுதான் இப்ப நினைக்கிறேன். ஏன்னா உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தப்ப தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் இடையில தடுக்க முடியாது. ஆனா திமுக போன்ற கட்சிகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கூட மத்தியில இருந்து இப்ப நீட்டு எடுக்கிறோம். இப்ப பிஎம்சி உதாரணத்துக்கு பாருங்க, பிஎம்சி திட்டத்தை கேரளாவில கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு அங்குள்ள வலது கம்யூனிஸ்ட் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்புன்னு சொன்னாங்க. அதே கம்யூனிஸ்ட் கட்சி இங்கேயும் அதை வற்புறுத்தமா அந்த கோரிக்கை பண்ணாது. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இப்பெல்லாம் வரும்போது இவங்க வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி போயிடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து தேர்தலுடைய உத்தி தான். அது நம்ம வந்து வேண்டி பண்ணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க, நடத்த போறாங்க. அதனால அது அந்த ஷேர் கணக்கு நடக்கத்தான் போகுது. ஆனா அரசியல் ரீதியா இதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். சார்நாத் சார், அவர் சொன்னதுதான், ஆதித்யன் சொன்னதுதான். ஏன் வடமாநில தொழிலாளர்கள் இங்குள்ள வாக்காளர்களாக வந்தார்கள்? இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, தேசிய கட்சியான கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இதெல்லாமே திமுக கூட்டணியில தான் இருக்கு. ஆனா பாஜகவுக்கு தான் வாக்கு போகும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவா முதலமைச்சர் பாக்குறாரு. இல்ல முதலமைச்சர் பார்க்க வேண்டியது இல்லைங்க, சமூக நடைமுறை அதுதான், இயல்பான நடைமுறை. ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்கள் மத்தியில ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கும். ஏன்னா நாம நம்ம இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு வாழ செல்கிறோம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பது நம்மை ஆளுகின்ற அரசு மட்டும்தான். இப்போ பீகார்ல இருந்து இங்க வராங்க அப்படின்னு சொன்னா இந்தியான்ற கட்டமைப்பு இருக்கிறதால தான் சுலபமா வராங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அல்லது அவர்களோட அடையாளம் என்பது இந்திய அரசு தான். இப்ப இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இப்ப இந்திரா காந்தி ஆளும்போது இந்திரா காந்திக்கு ஆதரவாக எல்லாரும் இருப்பாங்க. இப்ப நீங்க அப்படி ஒரு கருத்து கணிப்பாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் 90% பேர் அன்றைய ஆளும் அரசுக்கு ஆதரவாக மனநிலை தான் இருக்கும். அவர்களை தான் அந்த பிரதமரை இங்க இருப்பவர்கள் விமர்சனம் செய்வார்கள், ஆனால் வெளிநாடுகளில் அந்த பிரதமரை கொண்டாடுவார். ஏனென்றால் அவர்கள் அந்நியப்பட்டு அந்த ஒரே அடையாளம் தான் அந்த மண்ணில் அவர்களை காப்பது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து பல மாநிலங்களில் வேலை செய்த இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, ராகுல் காந்தியோடு ஸ்டாலின் அவர்கள் நட்பாக இருக்கிறார், தேஜஸ்வி யாதவோடு நட்பாக, அப்ப பீகார் மக்கள் நம்ம முதலமைச்சரோடு திரு ஸ்டாலின் அவர்கள் நட்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே வாக்களிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உணர்வு இருக்காது. நம்மை ஆளுகின்ற அரசு மத்திய அரசு, அந்த அரசு ஒன்றிய அரசு தான் நம்மை பாதுகாக்கக்கூடியதுன்ற உணர்வு இருக்கும். நீங்க இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்க, வேற ஒரு மாநிலத்துக்கு போறாருன்னு சொன்னா
மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அவர் முதல்ல யாரை கேட்பாரு? நாம எல்லாம் இந்தியர்கள், அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்னை ஆளுகிற பிரதமர் அவர்களே நாங்கள் இந்தியர்கள் இல்லையான்ற அந்த கேள்விதான் வரும். அப்போ இவர்கள் சார்ந்திருப்பது யாரை சார்ந்திருப்பார்கள் என்றால் ஆளும் அரசை தான். இது ஒரு இயல்பான நடைமுறை. ஒருவேளை தேஜஸ்வி யாதவ் இங்க பிரச்சாரம் செய்தால் கூட பீகார் வாக்குகள் ஸ்டாலினுக்கு இருக்கும். இல்ல அதாவது இதை ப்ரொபோர்ஷனேட்டா தான் பார்க்கணும். இருக்கிற 100% பீகாரிகளும் பாரதிய ஜனதா கட்சி தான் வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பெரும்பான்மையாக மனநிலை அப்படி சார்ந்துதான் இருக்கும். இது ஒரு இயல்பான நடைமுறை தன்மை, ஒரு சமூக தன்மை. அப்போ இந்த தன்மை அடிப்படையில ஒரு மற்ற மாநிலங்களில் வாக்குரிமை பெற்றவர்கள் இன்னொரு மாநிலத்தில் வாக்குரிமை பெறக்கூடாது. இதானங்க உண்மை. எஸ்ஐஆர் ஸ்டாப் ஆயிரும்ல சார்? எஸ்ஐஆர்ல அது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அதுதான் எஸ்ஐஆர் எப்படி நடத்துறாங்கன்றதுக்கு பீகார் 2 மாநிலத்துல வாக்குரிமை வச்சுக்கலாங்கதா? எஸ்ஐஆர் எந்த எஸ்ஐஆரும் சட்டப்படி வைக்க முடியாது. சட்டப்படி 2 மாநிலத்துல இல்ல, 2 வாக்குச்சாவடியிலே வைக்க முடியாது. சரி, தமிழ்நாட்டுல மயிலாப்பூர்ல 2 வாக்குச்சாவடியில நீங்க திருத்தம் செய்ய இது அது ஏங்க அதெல்லாம் திருத்தம் பண்ண போகுது? அது யாரை திருத்தம் செய்ய வந்திருக்கிறது, எதை திருத்தம் செய்ய வந்திருக்கிறதுன்றத வெளிப்படையா தெரியுது. தங்களுக்கு தேவையானது, அதாவது அவர் சொன்னார் பாருங்க, தங்களுக்கு தேவையானது என்ன அதான் ஐடென்டிஃபை பண்ணி அண்ணன் வெங்கடேசன் சொன்னதை போல மேற்கு வங்க முதல்வர் அது பெரிய சப்ஜெக்ட். யாரை நீக்க வந்திருக்கோம்? என்ன ஸ்டாலின் பேசுனது இல்ல நீங்க திமுகவுடைய அடிப்படையான வாக்கு வங்கிகள் எது அப்படின்னு ஒரு சமூக பார்வை ஒண்ணு இருக்கும். அந்த சமூக பார்வை சார்ந்து அல்லது பகுதி சார்ந்து அங்கங்க எதை டெலீட் பண்ண முடிஞ்சு போச்சு. இது தேர்தல் அரசியல்ல பொதுவாக நடக்கிற விஷயம். 70,000 தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நியமித்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை தேர்தல் ஆணையம் தான் டெலீட் பண்ணுவாங்க. பண்ண வேண்டியது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துல யார் டெலீட் பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கேன், ஒரு அலுவலகம். நீங்க டேட்டா மட்டும் தாங்க கொடுக்க முடியும். அங்க டெலீட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெலீட் பண்றாங்களோ சேர்க்கறாங்களோ அதை எது செய்யறாங்கன்னு தேர்தல் கமிஷன் இல்ல. ஒரே விஷயம், தேர்தல் கமிஷனரை சட்டப்படி நியமிக்க முடியாத அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு. எதிர்கட்சி தலைவர் இணைந்த குழுதான் தேர்தல் கமிஷனை நியமிக்கணும். ஆனால் எதிர்கட்சி தலைவருடைய கருத்தே இல்லாமல் எதேச்சதிகார முறையில் தேர்தல் கமிஷனை நியமித்த பாரதிய ஜனதா மீறினா நீதிமன்றம் அங்க தடை கொண்டு வரலாம். நீங்க சட்டத்தை மீறி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசை போல, பாரதிய ஜனதா கட்சி அரசை போல என்ன கேக்குறேன், சட்டத்தை மீறாமல் சட்டத்தை மீறியதை போல செயல்படக்கூடிய தெளிவா வேணா சொல்லுங்க. ஆனா சட்டத்தை மீறி அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அதை என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். திரு வெங்கடேஷ், அண்ணன்ட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையத்துல மாண்புமிகு பிரதமரும் ஒரு அமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் இருக்கின்ற நடைமுறை பத்தி பேசுனா தனி விவாதத்துல ஒரு விளக்கம் கொடுத்தார். அது சட்டத்தை எல்லாம் மீறல, சட்டப்படிதான் செயல்படுகிறது. சட்டத்தை மீறி செயல்பட்டா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சும்மா இருக்காது. ஏன் நீதிபதியை நீக்கினீங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு, சொல்றேன். அதுக்கு நேரம் இல்ல. இப்ப மகாராஷ்டிரால நம்மளுடைய புதுக்கோட்டையை சேர்ந்த கரம்பக்குடின்ற கிராமத்தை சேர்ந்த கேப்டன் அவர்கள் 2 முறை தேர்தலில் வென்றெடுத்திருக்காரா இல்லையா? நம்மளுடைய ஆட்கள் அங்க போய் ஓட்டுரிமை பெற்று நமக்கான பங்களிப்பு அங்க கொடுக்குறாங்களா இல்லையா? காங்கிரஸை சேர்ந்தவங்க சில பேர் வென்றெடுத்திருக்காங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த பங்களிப்பை நீங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் பணிகள் செய்தால் நீங்க வென்றெடுக்க போறீங்க. நீங்க வந்ததுனால இது அழிஞ்சிரும், நீங்க விழுந்தனால இங்க இதுவாயிடும் இதுவாயிடும் கற்பனை உலகத்துல நீங்க ஏன் போறீங்க? ரெண்டாவது என்னன்னா, இதையெல்லாம் முன்பாகவே உக்கம் சந்து போன்றவர்கள் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். இதற்காகவே ஆட்களை இறக்கி இங்க இருக்கிற டெமோகிராபியை மாத்தாதீங்க. டெமோகிராசில நீங்க சட்டத்தை மீறி செயல்பட்டால் நீங்க நீதிமன்றத்தை நாடினா நீதிமன்றம் அதற்கான செக்க வைக்க போகுது. இது இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் இந்தியா செயல்படுகிறது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஓட்டுவரி ஆயிடுச்சுன்னா நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இன்னைக்கு பீகார்ல அவ்வளவு விஷயங்கள் நீங்க முன்னெடுத்தாலும் நீதிமன்றம் சொன்னதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் அதுக்கான பதிலை கொடுக்கறது. நீங்க பொது வழியில வெளியிடுறாங்க, டைம் கொடுக்குறாங்க, நீங்க சேர்க்கணும்னா சேர்க்கறாங்க, ஆதார் கார்டு எடுத்துக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த பவர் நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப தப்பான பரப்புரையை பண்ணி நீங்கள் திறனற்ற ஒரு ஆட்சியை பண்ணுவதை மறைப்பதற்காக இந்த ஓட்டுவரி எடுத்து தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கும் பாஜக முதலமைச்சருடைய பேச்சு தேர்தல் வியூகமா அவசிய எதிர்ப்பா என்ற விவாதத்தில் 3 கருத்துடன் நம்மோடு பங்கெடுத்தாங்க. 3க்கும் மனமார்ந்த நன்றி. நேர்களை மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம்.